ஹாய் ஹலோ சிங்கூஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹேட் எ கிரேட் டே. என்னடா ரொம்ப நாள் இந்த பக்கத்தே காணமேன்னு பார்த்துருப்பீங்க. என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ், என்னோட ஒர்க் அப்படி, அதனால தான் என்னால் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணி போடவே முடியல. சரி, உங்கள் கூட நான் டச்சில் எப்படியாச்சும் இருக்கணுமே தான் ஜஸ்ட் இந்த ஒன் ஷாட்ஸ்லாம் ரீட் பண்ணுற மாதிரி போட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு அது பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டுருங்கடா. ஆனால் ப்ராமிஸ் பண்ண முடியாது, சரியா? ஐம் ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஒரு நியூ ஸ்டோரிக்கு போயிடலாம். அண்ட் இந்த ஸ்டோரியோட டைட்டில் பொறுக்கி. அண்ட் இது ஜிமினோட ஒரு ஒன் ஷாட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா, தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் எந்த இன்ட்ரோவும் கொடுக்கல, ஸோ ஸ்ட்ரைட்டாக கதைக்கே போயிடலாம். இந்த ஸ்டோரியோட மெயின் லீட் பாக் ஜிமின், அவர் தான் ஹீரோ. அண்ட் நீங்கள் வயன், நீங்கள் தான் ஹீரோயின். ஸோ இப்போ கதைன்னு பார்த்தா உங்களுக்கு பாக் ஜிமின்னு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பாக் ஜிமின் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவும் அவரோட அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு பாக் ஜிமின்னு தெரியும். சின்ன வயசுலேருந்து அவர் எங்கே போனாலும் சரி, லைக் எங்கே இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு பைத்தியமாட்டம் நீங்கள் ஜிமின் மேலே இருந்திருக்கீங்க. ஆனால் ஜிமினா உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கிட்டதே இல்லை, உங்களை ஒரு பொருட்டாக கூட அவர் மதித்ததே இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதை ஒன்று கூட இல்லாத மாதிரி ஜிமின் ஆக்கிடுவார். இல்லை அவரோட ரியாக்ஷன் அப்படி உங்களோட மூடை ஆஃப் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அப்போது அங்கே தான் விதி விளையாடுது. அதாவது உங்கள் ரெண்டு பேர்த்தோட அப்பாவும் பாலிய நண்பர்கள், ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களாம் ஆகிடலான்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவும் எடுக்கிறாங்க. இருந்தாலும் உங்கள் அப்பா உங்கள் மேலே ரொம்பவும் பாசமாக இருக்கிறவர். ஸோ அதனால் என்னோட பொண்ணோட விருப்பத்தையும் கேட்கணுன்ட்டு உங்களை வந்து கேட்குறாரு. நீங்கள் தான் ஜிமின் மேலே உயிரை வச்சிருக்கீங்களே, அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற வாய்ப்பு கிடைச்சா சும்மா விடுவீங்க? நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக ஒத்துக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஜிமினோட அப்பா போயிட்டு ஜிமின் கிட்ட கேட்குறாரு. ஜிமின் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் அவரையும் அவங்க அப்பா அப்படி இப்படின்னு மிரட்டி எந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்க வைக்கிறாரு. இந்த கல்யாணம் மூலயமா நீங்கள் நம்புறது என்னன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதுக்கப்புறம் ஜிமின் எப்படி என்னை பார்க்காம இருக்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் ஜிமின் என்னை பார்த்து தானே ஆகணும். அப்பாவாச்சும் என் மேலே அவருக்கு காதல் வருமா, என்னோட அன்பு அவருக்கு புரியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஆக்சுவலாக நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அண்ட் இப்போது கல்யாணம் ஆனாலும் ஆகுது, ரெண்டு பேரும் மேடையில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் இந்த பக்கம் ஜிமின் மாப்பிள்ளை கோலத்தில் இருந்தாலும் ஒரு முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. என்ன தந்தாலும் அவருக்கு இது கட்டாய கல்யாணம் மாதிரி தான். கடைசியாக ஜிமின் எப்படியும் உங்களுக்கு தலையும் கட்டிட்டாரு. இப்போ அங்கே நடக்க வேண்டிய எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் முடிஞ்சு இப்போ கடைசியாக உங்களோட வெட்டிங் நைட். ஸோ நீங்கள் இப்போ ஜிமினோட ரூமுக்கு கையில் ஒரு பால் சம்போட போகிறீங்க. அங்கிட்ட ரூமில் ஜிமின் அப்படி பெட்ட ஓரத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் இப்போ அவர் முன்னுக்கு போய் நின்றுட்டு என்னங்க என்னங்க நொண்ணுங்கன்னு இங்கே பாரு, அப்படி கூப்பிட்ற வேலை வச்சுக்காது. என்னன்னு கூப்பிடுறது? ஏன் ஜிமின்னு பேர் இருக்கு தானே? இல்லை, கல்யாணம் ஆன பிறகு இப்படி அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஜிமின்னே கூப்பிடு. சரி ஜிமின் பால். இப்போ அப்படியே கடுப்பா ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் க்ளோஸ் அப்பா உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. அவரோட எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே உங்களுக்கு இப்போ பயமாக இருக்கு. இப்போ அப்படியே க்ளோஸ் அப்பில் அவரோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்ட டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் மீ. இந்த கல்யாணம்லாம் ஜஸ்ட் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் மட்டும்தான். யூ அண்ட் ஐ ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன் த நேம் ஒன்லி, ஜஸ்ட் ஒன்லி. தேவை இல்லாமல் அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினச்சேன்னா ஒன்றும் இல்லை பனி அப்படின்ட்டு இப்போ உங்கள் ஷோல்டரை இடிச்சிட்டு ஜிமின் அப்படியே அதே ரூமில் தான் பெல்கனி அட்டாச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே பெல்கனிக்கு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே எங்கே நிற்கிறீங்க, உங்களோட ஹார்ட் அவர் சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே
நொறுங்கி போயிடுச்சு. அப்படியே கண்ணிருந்து அப்படியே ஒரு வித்தியாசம் அப்படியே வெளியே வருது. ஆனால் அப்போ நீங்கள் ஒன்று முடிவெடுக்கிறீங்க. இந்த நேரத்தில் நான் உடஞ்சி போகிறது தப்பு. ஜிமின், நீ என்ன தப்பு கணக்கு போட்டுட்ட. நான் அவ்வளோ சீக்கிரம் தோத்து போக மாட்டேன். நீ என்ன தப்பு கணக்கு போட்டுட்ட. நீ என்ன தேடி வருவ. நீ ஏன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லுவ. நான் சொல்ல வைப்பேன். That's going to happen, Jimin, and very soon it's going to happen. Vayan, you can do this அப்படின்ற அவங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். நீங்கள் பெட்டில் படுத்திருப்பீங்க. ஜிமின் அப்படியே சோஃபா கவுச்சில் போய் படுத்துருப்பாரு. ஸோ எனக்கு சுகமாக இருந்தாலும் எப்படியாச்சும் ஜிமினோட மனசை மாற்றி ஆக்கணும். அந்த ஒரு கோல்கையிலேயே நீங்களும் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு படுத்து தூங்கியிருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 2 weeks ஓடி இருக்கோம். ஃபார் த சேக் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் நீங்கள் 2 பேரும் அப்படி பர்ஃபெக்ட் கப்பலாட்டம் இருப்பீங்க. அப்பா அம்மா இருந்தால் மட்டும் லைக் அவங்க முன்னாடி சிரித்து பேசுகிறது என்ன, அப்படி கை கோர்த்து இருக்கிறது என்ன, அப்படி பர்ஃபெக்ட் கப்பல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. பட் பிஹைண்ட் த க்ளோஸ் டோர்ஸ் ஜிமின் உங்களை கண்டுக்கிட்டதே இல்லை. அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. முன்னாடி தான் நீங்கள் யாருமே இல்லை, மதிக்கலை, கண்டுக்கலை. ஸோ அது உங்களுக்கு பெருசாக வெளிச்சதே இல்லை. அண்ட் இப்போது ஒரு ஒய்ஃபாக ஒரு ஹஸ்பண்ட் அதுவும் ஜிமின் அவங்கள கண்டுக்கவே இல்லைன்னும் போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க. ஒரு சில நேரம் அதுவே உங்களை கடுப்பாக்குது. ஸோ ஃபைனலி யூ டிசைடட் டு டெஸ்ட் ஹிஸ் லிமிட்ஸ். ஜிமின், இந்த வயனை யாருன்னு நினச்சேன். நீ என்ன ரொம்ப சாதிச்சிட்டேன். இப்போ உன்னை நான் என் வழிக்கு கண்டுட்டு வரேன். அதை நீ பார்க்க தான் போகிறேன். அண்ட் ஃபைனலி யூ ஸ்டார்ட்ஸ் யுவர் நாட்டி ட்ரிக்ஸ். ஸோ அப்படி தான் ஒன் மார்னிங் உங்களோட ஷவருக்கு பிறகு இப்போ பெட்ரூம்குள்ளே வரீங்க. அண்ட் வரக்குள்ளே உங்கள் ஹேர் அதுலேருந்து வாட்டரெல்லாம் அப்படி ட்ரிப் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பேர் ஷோல்டர்ஸ்க்கு போகுது. அண்ட் அதே பெட்ரூமில் ஜிமின் கவுச்சில் உட்காந்து அவரோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஹே சீம்ஸ் அன்பாதர்ட். கண்டுக்கான பாரு, பிடிச்சுவேன், என்ன பண்ணலாம் ஐடியா. ஸோ நீங்கள் இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட போகிறீங்க. அப்படி உங்கள் முடியும் லைட்டாக ஷேக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படி ஷேக் பண்ணிக்கொள்ள ஒரு ஃபியூ ட்ராப்லெட்ஸ் வந்து அப்படி ஜிமினோட ஸ்கின்ல படுது. ஜிமின், உங்கள் பக்கத்தில் டவல் இருக்குது, அதை பாஸ் பண்ண முடியுமா? அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி என்ன சொன்னால் கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் நைட் கவுன் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த நைட் கவுன் அப்படியே உங்கள் கர்வ்ஸை ரொம்பவே அழகாக காட்டுது. ஸோ இப்போ உங்கள் ஹேர் வேறு ஈரமாக இருக்கிறதுனால அந்த கவுன் லைட்டாக ஈரமாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு கண் ஜிமினுக்கு உங்களை அப்படி பார்த்தோன்னே கண்ணு லைட்டாக ஃபில்கர் ஆகுது. பட் ஜிமின் அப்படியே ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்ககிட்ட அந்த டவலை கொடுத்துட்டு அப்படியே வேறு பக்கத்து திரும்பிக்கிறாரு. உங்களுக்கு ஜிமினோட இந்த ரியாக்ஷனை பார்த்து கடுப்பாகுது. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த டவலை வாங்கிக்கிட்டு அப்படியே கடுப்பில் முன்னோக்கிட்ட போகிறீங்க. பாவம் மனுஷன் கொஞ்சம் கூட அவசரவே மாட்டேங்கிறான். இவன்கிட்டலாம் எப்படி கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. எந்த பக்கம் நம்ம ஜிமினா? வயன் வயன், உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன யாருன்னு நினச்சேன்? நீ இந்த கேமில் ஜெயிக்க நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு திரும்பவும் ஜிமின் அவரோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நாள் இரவு இப்போ நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ குளிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள ஹீட்டர் பழுதாயிருது. இது வேற நேரக்கட்ட நேரத்தில் ஐடியா, பர்ஃபெக்டான ஐடியா. இப்போ என்ன நினச்சிங்கன்னு தெரில. இப்போ அப்படியே பாத்ரூம்லேருந்து ஜிமினை கூப்பிடுறீங்க. ஜிமின் 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 அப்படின்னு கூப்பிடுறீங்க. இப்போ ஒரு வழியா
ஜிமினும் வராரு. என்ன உனக்கு பிரச்சனை? இல்லை ஜிமின், ஹீட்டர் ஒர்க் ஆகலை, தள்ளு அப்படின்ட்டு இப்போ ஜிமினும் பாத்ரூம்குள்ளே வந்துடுறாரு. நீங்கள் ஜஸ்ட் உங்களை ஒரு டவலில் தான் ரப் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் ஜிமினும் கவனிக்கிறாரு, நீங்கள் ஜஸ்ட் ஒரு டவலில் மட்டும் கட்டிட்டு நிற்கிறத அப்போ தானே கழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ யோர் ஸ்கின் ஸ்டில் கிளிசனிங் ஃப்ரம் யூர் பாத். சின்ன சின்ன நீர் துளிகள் அப்படியே அவங்க காலர் போன்ஸ் வழியாக போய் அதை அப்படியே சறுக்கிக்கிட்டு உங்கள் டவலுக்குள்ளே போகிறது. அதை பார்த்தோன்னே ஜிமின் அப்படியே உழைச்சி போய் நிற்கிறாரு. அப்படியே மனுஷன் அந்த இடத்துல எச்ச லைட்டாக முழுங்கிட்டு நிற்கிறாரு. பார்வையிலே தின்றுவார் போல அப்படி இருக்கிற மனுஷன் இப்படி நிற்கிறப்ப கேடி அப்படின்ற மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜிமின் திரும்பிக்கிறாரு. பட் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சு அந்த ஹீட்டரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நீங்கள் சும்மாவா விடுவீங்க? கடைசியாக ஒரு போல்டான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலா தெரியல, நீங்கள் அப்படி தடுமாறி ஜிமின் மேலே விழுந்துடுறீங்க. அப்படி மௌனமாக கிண்டலா சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிறாரு. ஏன்னா நீங்கள் பேலன்ஸ்க்காக அவரோட இடுப்பை நல்லா இறுக்கி பிடிச்சிருப்பீங்க. அண்ட் அப்போ உங்களோட டவலும் லைட்டாக கீழே இறங்குற மாதிரி இருக்கு, நல்லா விசிபிளாகவும் இருக்கு. ஸோ உங்களை பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணுன்ட்டு ஜிமினும் நல்லா டைட்டாக உங்களோட இடுப்பை பிடிச்சிருக்காரு. உங்களை விடலை, ஆனால் அதுக்கு பதில் அவரோட விரல்கள் எல்லாமே உங்களோட ஈரமாக இருக்கிற அந்த ஸ்கின்னு அப்படியே ஃபீல் பண்ணுது. ஜிமினோட ஃபிங்கர்ஸ் நகரத்தை ஃபீல் பண்ணோன்னே நீங்கள் அப்படியே மெதுவாக ஜிமினை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவள் பார்த்தா ஜிமினோட பேலன்ஸ் ஆப்பிள் அப்படியே மெதுவாக மேலே கீழே அப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு. ஹீ ஸ்ட்ரகிள் டு கண்ட்ரோல் ஹிம்செல்ஃப். அப்போ நீங்கள் வந்தியை வலிக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிறீங்க. ஆனால் அப்போ ஜிமின் ஸ்மோக் பண்ணுறாரு. He knew this was one of your games. So in the time, he wasn't leaving you so easily. Already நீங்கள் ரெண்டு பேருமே க்ளோஸாக தான் இருக்கீங்க. இப்போ ஜிமின் இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வர்றாரு. அண்ட் அவரோட ஃபிங்கர்ஸ்லாம் சும்மாலாம் இல்லை, அப்படியே நீங்கள் டவல் தானே கட்டியிருக்கீங்க. ஸோ உங்கள் பேர் ஆர்மை அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அப்படியே சிலருக்கு வைக்குது. அப்படியே உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்து விஸ்பர் பண்ணுறாரு. You really don't know when to stop, do you? And அவரோட வாய்ஸ் ரொம்ப லோவாக ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த வார்த்தைகளை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே திடீர்னு அவரோட கை நீங்கள் ட்ராப் பண்ணியிருந்தீங்களே அந்த டவல்கிட்ட போகுது. அந்த எட்ஜ் ஆஃப் டவலில் அவரோட ஃபிங்கர்ஸ் அப்படி அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஈவன் உங்களோட மூச்சு இப்போ ரொம்பவே வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கை டவலோட எட்ஜில் இருக்கு அண்ட் இன்னொரு கை அப்படியே கொஞ்சமாக உங்கள் தைஸ் கிட்ட போகுது. அண்ட் அது அப்படியே மெதுவாக உங்களோட ஹிப்புக்கிட்ட போகுது. உங்களோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமாக இருக்கு. ஈவன் ஜிமினுக்கு கூட அது ஃபீல் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக அந்த டவலோட எட்ஜை லைட்டாக லூஸ் பண்ணுறாரு. அண்ட் அவரோட ஹேண்ட்ஸ் திரும்ப தைஸ் கிட்ட போயிட்டு அப்படியே அங்கே லிங்கர் ஆகுது. அவரோட டச்சஸில் நீங்கள் அப்படியே மூழ்கி போயிட்டீங்க. திரும்பவும் உங்கள் காதுகிட்ட வந்து விஸ்பர் பண்ணுறாரு. Tell me to stop. ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை. பட் you're losing yourself in it. இப்போ அப்படியே காது கிட்ட இருந்து ஜிமினா அப்படியே அவரோட லிப்ஸை மெதுவாக அவங்களோட நெக்கு கிட்ட கொண்டுட்டு வந்துட்டாரு. அவளை தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் பாடி அப்படி சிரித்து போச்சு. ஈவன் யூ லெஃப்ட் அ சாஃப்ட் மவுன்ஸ் யூர் ஸோ ஸ்டப்பன் வயன் அப்படின்னு ஜிமின் ஃபேஸ்புக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நெக்கு
தொடுறாரு. அண்ட் அதே டைமில் அவரோட ஃபிங்கர்ஸை அப்படி உங்களோட டவல் கீழே எடுத்துகிட்டு போகிறாரு. உங்களோட பாடி அப்படி நடுங்க ஆரம்பிக்குது. அண்ட் ஹீட் பூலிங் பிட்வீன் யூர் தாய்ஸ். அவரோட ஒவ்வொரு டச்சஸ்க்குமே உங்கள் பாடி பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுது. ஒரு மாதிரி ஹீட் அப்படி வெறித்தனமான ஒரு ஹீட் அப்படி கிளம்புது. அவரோட டச்சஸ் டீஸ் பண்ணும்போது ஏனே தெரியல, இட்ஸ் சென்டிங் ஷிவர்ஸ் டவுன் யுவர் ஸ்பைன். அண்ட் தென் ஜமீன் அப்படியே நகர்றாரு. Not yet, sweetheart. Not yet. அப்படின்னு ஸ்மித் பண்ணிக்கிட்டே உங்களோட டவலை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் உங்கள் காது பக்கத்து வந்துட்டு, யூஆர் வெரி கியூட் when you back, sweetheart அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு உங்களை திரும்பி கூட பார்க்க போயிடுறாரு. ஆனால் நீங்கள் இங்கே உங்கள் மூச்சையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், உங்களோட வாண்டிங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு இக்கட்டான நிலைமையில் விட்டுட்டு போயிட்டாரு. நாயும் வலிக்கு கண்டுட்டு வரலன்னா பாவி அப்படின்ட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் இப்போ கிச்சனில் இருக்கீங்க. நேத்தோல இன்சிடென்ட் நினச்சி உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஈவன் யூ ஆர் ட்ரைங் டு இக்னோர் த பட்டர்ஃப்ளைஸ் தட் ஸ்டில் ஃப்ளட்டரிங் ஃப்ரம் த லாஸ்ட் நைட். அப்போது அந்த இடத்துக்கு சைலண்ட்டாக ஜெமினும் வராரு. நீங்கள் ஜெமீனுக்கு பேக் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. என்னையானதை கவுக்குறேன்னு நினச்சேன், கேடிடி நீ. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஜெமீன் அசர மாட்டான். பார்க்குறேன் வேற என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஜெமீனும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி ஒரு வார்த்தை கூட பேசாமல் சத்தமே இல்லாமல் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டா யூஆர் லைக் வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஜெமீன் நீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? Why are you acting so weird? ஒன்றும் இல்லை, I just came here to drink water. அப்படின்னு நீங்கள் திடீர்னு ஜிமினை ஐ கான்டாக்ட் பண்ணுவோம். அவரும் உங்களை பார்க்குறாரு. நேற்று இரவு you really think I can just walk out but you did? இப்போ நீங்கள் அவர் சொன்னதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டோன்னு அப்படி ஸ்மூத் பண்ணிக்கிட்டு உங்கள் கையில் ஒரு டம்ளர் வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படியே கீழே வச்சுட்டு அவர்கிட்ட நடந்து பாருங்க. என்ன கமான் ஜிமின், நான் மட்டும் தானா? நான் மட்டும் குற்றவாளி மாதிரி என்ன கேள்வி கேட்குறீங்க? இட்ஸ் ஆப்வியஸ் யூ என்ஜாய் இட் டூ. நீங்கள் இப்போ போல்டாக பேசுகிறத பார்த்துட்டு ஜிமினுக்கு கடுப்பாகுது. மனுஷன் காமாக இருக்கிறான்னு நினச்சி பார்க்குறாரு. பட் அவரோட பேஷன்ஸ் அதுக்கு ஒத்து போகவே இல்லை. யூ பிளே திஸ் கேம்ஸ் லைக் இட்ஸ் நத்திங். பட் நீ எப்பெல்லாம் என்கிட்ட கிட்ட வரணும்னு நினைக்கிறியோ ஐ அட்மிட் இட், நான் என்னோட கண்ட்ரோலை இழக்கிறேன். மனுஷன் இன்னமும் கிட்ட வராரு. அண்ட் இப்போ அவரோட கையை அப்படியே உங்கள் வேஸ்கிட்ட வச்சு அப்படியே உங்களை அவர்கிட்ட எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் சொல்ல பண்ணால் ஜிமின் மேலே அப்படி இடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஈவன் உங்களோட சீக்ஸில் அவரோட மூச்சு காற்றை ஃபீல் பண்ணுது. அண்ட் அவரோட ஹார்ட் பீட் இப்போ எவ்வளோ வேகமாக பீட் பண்ணுதோ அதை கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் த ஒன்லி ரீசன் நான் நேற்று ராத்திரி அந்த இடத்த விட்டு போனது, ஐ டோன்ட் லைக் யூ அண்ட் ஐம் ட்ரைங் டு பிரிட்டெண்ட் there is nothing between us. ஸோ இதோட உன்னோட நாட்டி ட்ரிக்ஸை விட்டுரு. இதுக்கப்புறமும் இஃப் யூ புஷ் மீ ஒன் மோர் டைம் ஐம் சாரி. ஆனால் ஜிம்மி ஐ சிட் ஒன்
அப்படின்ட்டு ஜிமின் அந்த கிரிப்லேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. பொறுக்கி என்னமா நீ சொன்னா நான் பயந்துருவனா? ஜிமின், பாதி நீ என்னோட வழிக்கு வந்துட்ட, இன்னும் கொஞ்சதான். அதில் நான் தோத்தாலும் நான் உன்னை என் வழிக்கு கொண்டுட்டு வரேன். அது நடக்கத்தான் போகுது மிஸ்டர் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. ஜிமினோட வார்னிங் அப்புறம் நீங்கள் சும்மாவாக இருந்தீங்க. இல்லவே இல்லையே. ஜிமினை எப்படியாச்சும் உங்கள் வேலைக்கு கொண்டுட்டு வரணும்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் அந்த மனுஷனை டீஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி தான் ஒரு ஈவினிங் நீங்கள் குளிச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு பளிச்சின்னு பிரகாசிக்கிற ஒரு மெத்துவான ஷேர் ப்ளவுஸை போட்டுட்டு அப்படி வரீங்க. அண்டர்நீத் யூ நாட் வெரிங் எனிதிங். ஸோ அந்த மெல்லிஸாக இருக்கிற துணி அப்படியே உங்கள் பாடியோட அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த ரூமில் டிம் லைட்ஸ் எரியறனால இட்ஸ் மேக்கிங் யுவர் ஸ்கின் ஸ்லைட்லி டிரான்ஸ்பேரண்ட். பட் அதை பற்றிலாம் நீங்கள் பொருட்படுத்திக்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட ஒரே நோக்கம் ஜிமினை அவங்களோடைய ஆக்கிக்கிறது. ஸோ இப்போ அப்படி அவங்களோட ரூம்குள்ளே போக்குறீங்க. அண்ட் அங்கே ஜிமின் புக்கு படிச்சுட்டு இருக்காரு கவுச்சில் உட்காந்து. நீங்கள் உள்ளே வந்த அந்த மொமெண்ட் எப்பவுமே உங்களை பொருட்படுத்தாத ஜிமின் திடீர்னு உங்களை பார்க்குறாரு. ஆனால் பார்த்தோன்னு அப்படி ரஞ்சிட்டாரு. அந்த ஸ்பிளிட் செகண்டில் அவங்கள இந்த ஷேர் ப்ளவுஸில் பார்த்தோன்னு ஜிமின் வாசன் ஜஸ்ட் டெம்ப்டட். ஆனால் அவரால் அதை எதிர்க்க கூட முடியலை. அப்படியே மனுஷன் எச்சு முழுங்குறாரு. அண்ட் அவர் கையில் வச்சிருந்த அந்த புக்ஸை அப்படி டைட்டாக கிரிப் பண்ணுறாரு. கஞ்ச கடை வெக்கமே இல்லாமல் உங்களை மேலேருந்து கீழே வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பார்க்குறாரு. அண்ட் கடைசியாக அவரோட ஐஸ் is lingering on your hardened peaks, which is visible through the fabric. He even noticed எப்படி ரூமில் ஏசி விடுறதுனால அந்த கோல்ட் ஏருக்கு அவங்களோட பாடி ரியாக்ட் பண்ணுது, அதையும் கவனிக்கிறாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எதை பார்க்கணும் அது பயணம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஈவன் உங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிய வருதா, முழுசா ஜிமின் உங்களுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறத. அவரோட வேற நொடிக்கு ஒரு முறை துடிக்குது. ஹிஸ் ஜா கிளீன்ஸ்ட். கொஞ்சம் கூட சுத்தமான தாட்ஸ் இல்லை, ஒன்லி சின்ஃபுல் தாட்ஸ். அவருக்கு உங்களை தொடணும், உங்களை சுவைக்கணும், அண்ட் முழுசா தன்னுடையதா ஆக்கணும் இப்படின்ற தாட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஸ்மக் பண்ணிக்கிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி என்ன சொன்னோம், ஜிமின் could you help me with something அப்படின்றீங்க. ஆனால் எப்பவுமே நீங்கள் எதை கேட்டாலும் இக்னோர் பண்ணுறேன் ஜிமின். இந்த தடவை நீங்கள் கூப்பிட்டோன்னே அப்படியே மெதுவா எழுந்திருக்கிறாரு. ஏன்னா அப்படியே அவங்கக்கிட்ட நடந்து வராரு. அவர் அவங்கக்கிட்ட வரதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம். அண்ட் இப்போ உங்கள் முன்னாடி வந்து அப்படியே உங்களோட கையில் அப்படியே ஒரு ஃபிங்கர்ஸால் அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ கையை அப்படியே உங்களோட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உங்களை கிட்ட அணைச்சிக்கிறாரு. 2 பேருக்கும் கேப்பே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன பண்ணுற தெரியுதா பயம்? அவரோட குரல் ரொம்ப டீப்பாக ரொம்ப டேஞ்சரஸ்லி செடக்டிவாக இருந்தது. அந்த டச்சஸ் வேற லெவல். இப்போ அவரோட கேள்விக்கு நீங்கள் அப்படியே பெருசாக மூச்சு இழுத்து விட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க தலையை மட்டும் ஆட்டுறீங்க. யூ வாண்டட் ஹிம் டு லூஸ் கண்ட்ரோல், ஸோ ஹி டிட் இட். ஆல்ரெடி அவர் அவங்களோட இடுப்பு தான் பிடிச்சிருக்காரு. ஸோ என்னமோ அவங்களை பிடிச்சி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. அண்ட் இன்னொரு கையை அப்படியே உங்கள் ஷர்ட் கொள்ள விட்டு அப்படியே உங்கள் ஹார்டன் பிக்ஸை அப்படியே கிராஸ் பண்ணுறாரு.
அவளை தான் அவங்களோட பாடி ஜிமினோட டச்சுக்கு அப்படியே ரொம்பவே அழகா ரியாக்ட் பண்ணுது. நீ என்ன பைத்தியமாக ஆக்குற அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இப்போ அப்படியே அவரோட லிப்ஸ் அவங்களோட கழுத்துக்கிட்ட வருது. அவரோட நாக்கை வச்சு அப்படியே அவங்களோட ஸ்கின்னை அப்படியே டேஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் என்னோட கை ஸ்டில் உங்களோட ப்ளவுஸ் கீழே தான் இருக்கு. ஹி சென்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் யோர் பாடி. உங்களோட தாங்கவே முடியல, நீங்கள் அப்படியே மவுண்ட் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜிமினோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின் என்னால் முடியல. அட் த மோமெண்ட் அப்படியே ஜிமின் அவரோட லிப்ஸ் எடுத்துட்டு உங்கள் காதுக்கிட்ட வராரு. அப்படியே அவரோட வாயிலேருந்து அந்த வர்ற இந்த சூடான மூச்சு அதுவே உங்களை என்னமோ பண்ணுது. எங்க பாரு, நான் பொறுமையாக தான் இருந்தேன். பட் யூ keep testing me. அதெல்லாம் ஜிமின் பொருட்படுத்தவே இல்லை. அப்படியே இப்போ அவரோட ஃபிங்கர்ஸ் எடுத்து அவங்களோட முதுகெலும்பு அங்கே அப்படியே ட்ரேஸ் பண்ணுறாரு. உங்கள் உடம்புலாம் அப்படியே நடுங்கவே ஆரம்பிக்குது. ரொம்பவே நல்லா உங்களோட பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் ஹீட் கூலிங் பிட்வீன் யோர் தாய்ஸ் டூ. இது எப்படியும் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நீங்கள் முழுசாக நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே ஜிமின் அப்படியே ஸ்மக் பண்ணிக்கிட்டே அவங்கள லைட்டாக தள்ளி வர்றாரு. அப்புறம் லைட்டாக நகர்ந்து போகிறாரு. அப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க அவரோட கண்ணில் இப்போது டெம்டேஷன் இல்லை, பட் ஒரு விக்டரி மட்டும் தெரியுது. என்ன இப்போ பார்க்கலாமா யார் ஜெயிக்கிறா இந்த கேம்லேருந்து? ஸ்வீட் அப்படி அந்த இடத்த விட்டுட்டு உங்களை மறுபடியும் கண்டுக்காம ஜிமின் போகிறாரு. நீங்களும் அப்படியே நினைக்கிறீங்க. அண்ட் இப்போ எல்லாம் ஜிமின் உங்களோட ட்ரிக்ஸில் உங்களை இக்னோர் பண்ணுறதில்ல, பட் அவரும் அந்த கேமில் ஜாயின் பண்ணி அவங்கள எப்படிலாம் ஜெயிக்க முடியுமோ அப்படிலாம் ஜெயிச்சுட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படி நீங்கள் இருக்கீங்க. ஜிமின் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாரு கேட்டா அப்படி தான் ஒரு ஈவினிங் நீங்களும் ஜிமினும் ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே அழகான ஒரு ரெட் கலர் சாரி வேர் பண்ணுறீங்க. அந்த சாரி ரொம்பவே அழகாக உங்கள் கர்வ்ஸை அப்படி பிடிச்சிருக்கு. அண்ட் யோர் பேக் வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். லைக் ஒரு பேக்லெஸ் ப்ளவுஸ் கூட சொல்லலாம். தடிச்சுக்க புருஷா அப்படின்ட்டு லைட்டாக டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி 6 மணிக்கு நடந்து போகிறீங்க. அண்ட் அப்போ தான் ஜிமினும் பார்க்குறாரு. யூர் wearing a blouse that is பிடிக்கிறாரு. அண்ட் அந்த மூமெண்ட்டில் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் சிரிக்கிறீங்க. யூஆர் பிளேயிங் அ டேஞ்சரஸ் கேம் ஸ்வீட் அப்படின்ட்டு உங்கள் காதில் வந்து விஸ்பர் பண்ணுறாரு. இந்த தடவை நீங்கள் விடுவீங்களா? நல்லா சிறக்குது. ஈவன் 1-2 times உங்களோட breath கூட ஹெச்ட் ஆகுது. and your heart starts to pound wildly. உங்களோட ரியாக்ஷனை பார்த்து ஜிமின் சிரிக்கிறாரு. இப்போ அப்படியே உங்களை விட்டு விலகுறாரு.
உங்களோட ஷோல்டர்ஸை இடிச்சிட்டு அப்படி நடந்து போக்குறாரு தெரியாத மாதிரி. பொறுக்கி 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 அப்படின்னு கத்துறீங்க. பட் ஜிமின் கண்டுக்கவே இல்லை. அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. பட் நீங்கள் ஒன்று மட்டும் கவனிச்சிங்க. அந்த தடவை அவர் விடும்போது அவரோட கையில் ஒரு நடுக்கம். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சது ஜிமின் வாசன் இன் கண்ட்ரோல். எத்தனை நாளைக்கு நீ உன்னோட ஆசை அடக்கி வச்சுக்க பார்க்குறேன்டா பொறுக்கி ராஸ்கல் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ அப்படி அந்த ஈவினிங் முடிஞ்சிருக்கோம். இப்படி ஒரு 1 வீக் போயிருக்கோம். இந்த 1 வீக்கில் நீங்கள் ஜிமினை எந்த தொந்தரவும் பண்ணலை, தேசம் பண்ணலை. ஏன்னா அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கார் ஒர்க்கில். ஈவன் ஒரு டைம் நீங்கள் ஜிமினை பார்க்குறதே இல்லை, ஏன்னா ஒர்க் இருக்குன்னு அவர் ஆஃபீஸில் இருந்துருவார். ஜிமினும் அவரோட எல்லா யதார்த்தங்களையும் தாண்டி அப்படி வேலைக்குள்ளே முழுசாக முழுகிட்டாரு. எக்கச்சக்க மீட்டிங்ஸ், தூக்கமே இல்லாத இரவுகள். ஸோ இது எல்லாமே அவரோட உடம்ப ஒரு மாதிரி உலுக்கிடுச்சு. ஸோ ஒன் டே நீங்கள் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஸோ அப்படி லிவிங் ரூமில் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்டோன்னு நீங்கள் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ட் அங்கே ஜிமின் ரொம்பவே எக்ஸாஸ்டடான வீக்காக இருக்கிற ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே மனசே வேறு கேட்கல, அப்படியே மனசு உடைச்சி போன மாதிரி இருக்கு. ஏனுங்க அப்படின்ட்டு முதப்பிள்ளைய அவரோட ஃபொரஹெட்டில் கையை வச்சு பார்க்குறீங்க. என்னங்க இப்படி கொதிக்குது? எனக்கு ஒன்றும் இல்லை, கையெடு அப்படின்னு அவருக்கு அதை சொல்கிறதுக்கு தெம்பு கூட இல்லை. அப்படி சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நொடியே அவரோட கால் தடுமாறி அப்படி விழ போகிறாரு. என்னங்க அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் ஜிமினை பிடிச்சிக்கிறீங்க. அண்ட் அப்படி இப்படின்னு முயற்சி பண்ணி இப்போ ஜிமினை உங்களோட ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. என்ன உடம்பு இப்படி கொதிக்குது, என்ன பண்ணுவேன் நான் கடவுளே. ஸோ அப்படி தான் அந்த ஃபுல் டே ஜிமினை பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஈரமாக இருக்கிற துணியை வச்சு அப்படியே அவரோட ஸ்கின் எல்லாம் தொடச்சி விடுறீங்க. சரி ஜிமின், யூ நீட் டு ரெஸ்ட். நீங்கள் தூங்குங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு போகலான்னு போக்குறீங்க. அண்ட் அப்போ அந்த காய்ச்சலாம் இவ்வளோ அவரோட மனசா என்ன ஏதுன்னே தெரியல. பட் இப்போ அங்கே எப்பவுமே கோல்டாக இருக்கிற ஜிமின் இல்லாமல் இது ஏதோ வேற ஆள் மாதிரி அவரோட அந்த உறைந்த மனசு அப்படி மெதுவாக உங்களோட கை விரலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் தேவாயன் அப்படின்னு சொல்ல தெம்ப கூட இல்லாமல் சொல்கிறாரு. நீங்களும் இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அவர் பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. அண்ட் நீங்கள் அங்கே படுத்துக்கிட்டோன்னு ஜிமின் அப்படியே இப்போ உங்களோட ஜஸ்ட் மேலே அப்படியே தலை வச்சு படுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. பட் நீங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அவரோட தலையை அப்படியே கோதி விட்டுட்டு இருக்கீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் யூஸ்வலி இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு குழந்தை எப்படி தன்னோட அம்மாவை பிடிச்சிக்கும் அந்த மாதிரி உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிறார் ஜிமின். டே ஜிமினா, நீ தான் எப்பவுமே நான் பார்க்குறேன் பொறுக்கே நான் இப்போ போய் யாராச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், யாருமே நம்ப மாட்டாங்கடா. நீ இப்போ கியூட்டா இருக்கு அப்படின்னு நீங்க அப்படி ஏர்ல கிஸ் பண்றீங்க ஜிமினுக்கு. ஜிமினுக்கு அந்த அசைவை ஃபீல் பண்ணிட்டானு அப்படி உங்களை இன்னும் டைட்டா வந்து ஹக் பண்றாரு. உங்களுக்கு அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சொல்லும் ஆனா நீ எப்ப பார்த்தாலும் கடன்னு போடா பாருக்கி அப்படின்ட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட்க்கு ஜிமின் அப்படி மெல்லமா அவரோட கண்ணை திறந்து அவங்கள பார்க்குறாரு. என்ன மயன், நீ இவ்வளவு பண்றதுக்கு காரணம் என்ன? நீங்க அப்படி இப்போ ஜிமினோட ஹேர் அப்படி காது வீட்டுக்கிட்டே பிகாஸ் ஐ லவ் யூ ஜிமின். அந்த இரவு ஏதோ ஒரு மாற்றம் நடந்துச்சு. இது சும்மா ஒரு டீசிங்லாம் இல்லை, இது ஒரு உண்மையான அன்பு.
அவனோட ஜிமினோட இதயத்தில் ஒரு பயமுறுத்தும் காதல் முளைக்க ஆரம்பிக்குது. இப்படி அந்த இரவு பார்க்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணை திறக்கிறாரு. அண்ட் அவரோட ஐஸ் ஃபர்ஸ்ட் உங்களை தான் தேடுது. நீங்கள் அவர் பக்கத்தில் ரொம்பவே அழகா தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவர் கவனிக்கிறாரு எவ்வளோ அழகா அவரை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சு இறக்கி பிடிச்சிருக்கீங்கன்னு. ஒரு கணம் அவரோட மனசு அமைதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நீ உண்மையாகவே எனக்காக இவ்வளோ சரியா வயன்? இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பா? அப்படியே மெதுவாக அவரோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஐப்ரோஸில் வச்சு அப்படியே அதை கிராஸ் பண்ணுறாரு. அப்போது யாரும் உங்களை டச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அப்படி மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. ஜிமின் பட்டுன்னு அந்த கையை எடுத்துடுறாரு. எதுவுமே நடக்காத மாதிரி உங்களை பார்க்குறாரு. எனக்கு இப்போ எப்படி இருக்க அப்படின்ட்டுன்னு உங்கள் கையை அவரோட ஃபொரைட்டில் வச்சு டச் பண்ண பாருங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை லைட்டாக தட்டி விட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பட்டு பட்டுன்னு அந்த பெட்லேருந்து இறங்கி போகிறாரு. நீங்கள் அவரோட ரியாக்ஷனை பார்த்து அதான பார்த்தேன், நீயாவது மாறாதாவது அவ்வளோ அழிஞ்சிடாரு அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அண்ட் ஜிமின் அப்படி குடுக்குடுன்னு பாத்ரூம்க்கு ஓடிட்டு கதவை வேகமாக ஷட் பண்ணிட்டு அப்படி கதவுக்கு பின்னாடி அவரோட ஹார்ட்டில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. அந்த கணம் ஜிமினோட இதயம் ஒருத்திக்காக தரிக்க ஆரம்பிக்குது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போலாம் ஜிமினை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எப்போ எதை யோசிப்பார், எப்போ எதை செய்வார் ஒன்றும் தெரியல. ஈவன் சொல்ல போனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் இக்னோர் பண்ணுற ஜிமின் இப்போ காணாவே போயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஒரு ஈவினிங் போல் நீங்கள் பெல்கனி சோஃபாவில் அப்படி உட்காந்துருக்கீங்க. அண்ட் அப்போது அதே இடத்துக்கு ஜிமினும் வந்து உட்காந்தானு நீங்கள் அப்படியே கேஷுவலாக உங்களோட காலை அவரோட மடியில் நீட்டிக்கிட்டு அப்படி ஒரு மெகசினை திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இதே பழைய ஜிமின் தான் அந்த காலை எப்போ தட்டி விட்டுருப்பார். பட் இப்போ ஒன்றுமே செய்யலை. அதுக்கு பதில் ஜிமினோட ஐஸ் அப்படியே அவங்களோட திக் ஐஸை அப்படியே நோட்டை விடுது. இப்போ அப்படியே அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து அவங்க காலில் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு இது புதுசாக இருக்குது, பட் நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணல. யூ ஹவ் பின் பிளேயிங் ட்ரிக்ஸ் ஆன் மீ ஃபார் வீக்ஸ் அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு ஜிமின். அதனால் ஹவ் அபௌட் அ பெட் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் என்ன இந்த மனுஷன் புதுசாக வளரிக்கிட்டு இருக்காருன்னு அப்படி பட்டுன்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. என்ன? ஆமாம், நீ என்கிட்ட இப்போ வரைக்கும் நிறைய கேம் ஆடுற, அதனால் நம்ம ஒரு சவால் வச்சுக்கலாமா? நீங்கள் அப்படி உங்களோட ஐப்ரோஸ் ஒன்று ரைஸ் பண்ணிக்கிட்டு சவாலா? என்ன சவால் அப்படின்ட்டு கேரியஸாக கேட்குறேங்க. ஸோ ஜிமின் அப்படி இப்போ உங்ககிட்ட க்ளோஸராக வராரு அண்ட் டீப்பான வாய்ஸில், இஃப் நீ என்னை முதல்ல டேஸ்ட் பண்ணி என்னோட கண்ட்ரோலை இழக்க செய்தால் நீ இந்த கேமில் ஜெயிச்ச. ஆனால் இஃப் நான் இந்த கேமில் உன்னை பேக் பண்ண வச்சா என்ன ஜிமின் அப்படின்றீங்க? இப்போ ஜிமின் அப்படி ஸ்மக் பண்ணிக்கிட்டே, அப்புறம் நீ முழுசா என்னோட தான் வயன், ஓகேவா உனக்கு? இந்த வார்த்தையை கேட்டான்னு உங்களோட ஹார்ட் அப்படி ரேஸ் ஆகுது உங்கள் மனசுக்குள்ள. இதை தானே நான் எதிர்பார்த்தேன். திஸ் வாஸ் அ டேஞ்சரஸ் பெட். ஆனால் நீங்களும் இப்போ ஸ்மக் பேக் பண்ணுறீங்க. நானும் இந்த சவாலுக்கு ஒத்துக்கிறேன் ஜிமின். சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிறீங்க. ஏண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போதான் ஜிமின் ரொம்பவே மாறிட்டார்.
நீங்கள் உங்கள் நாட்டி ட்ரிக்ஸை செய்யும் போது அதை அவாய்ட் பண்ணுற ஜிமின் இப்போ அந்த ட்ரிக்ஸே உங்களுக்கு எதிராக மாற்றி விட்டு உங்களை எப்படியாச்சும் அதில் தோக்க வச்சிடுறாரு. என்ன தான் ஜிமின்கிட்ட தோக்கிறதுல உங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தாலும் ஒரு சில நேரம் உங்களோட ஈகோ அவர்கிட்ட தோக்கிறதுனால ஹர்ட் ஆகுது. ஒரு நாள் ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிம் தயம் அவரை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வராரு. அண்ட் தட் டே எவ்ரிதிங் சேஞ்ச்ட். உங்களுக்கு ஜிமினை சைல்ட்ஹுட்லேருந்து தெரியறனால உங்களுக்கும் கிம் தயவங்க தெரியும். ஸோ அப்போதுலேருந்து நீங்களும் கிம் தயம் கூட நல்லாவே பேசி பழக்குவீங்க. அண்ட் அப்போல்லாம் பெருசாக ஜிமின் அதை கண்டுக்கிட்டதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தான் ஜிமின் மேலே ஆசை இருந்திருக்கும். அவர் தான் உங்களை கண்டுக்கவே மாட்டார், இக்னோர் தானே பண்ணுவார். ஸோ அதை பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை நீங்களும் தயமும் பழகிறது. பட் இன்னைக்கு அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தயாம் வந்து ரொம்ப சார்மிங்காக அப்புறம் ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ அவர் அங்கே வந்தோடனே நீங்கள் அவர்கிட்ட நிறையா பேசுகிறீங்க, நிறையா சிரிச்சு பேசுகிறீங்க. அண்ட் பழைய பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அந்த மூமெண்ட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தயாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். தயாம் உங்களை பாராட்டுறதுன்னு அவங்கள சிரிக்க வைக்கிறதுன்னு அண்ட் சம்டைம் ப்ளேஃபுல்லாக உங்களோட கையில் பிடிச்சி அந்த மாதிரி இருக்கீங்க. அண்ட் தூரத்தில் ஜிம்மினுக்கு அதை பார்க்கும் போது மனுஷனுக்கு பயங்கரமாக வயிறு இறையுது. அப்படியே ஜேலஸில் கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. கையெல்லாம் கோபத்தில் அப்படி முறுக்கிறாரு. அந்த நக்கல்ஸ்லாம் அப்படி ஒயிட் ஆகுறது தெரியுது. எங்கே நீங்கள் 2 பேரும் தயம் தான் முத உங்களை கேட்குறாரு. அப்புறம் பையன் ஜிமின் திறந்துட்டானா, அவனோட வழிக்கு வந்துட்டானா? யாரு? அவனோட ஃப்ரெண்டு தானே. வந்துட்டான் போ. அந்த மனுஷன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணால் அதில் என்னையே கவுத்துட்டு போயிடான். எனக்கு நினச்சாலே வீடு தயம். இப்போ நீ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? நிஜமாலே வா வயன்? ஆமாம். இப்போ தயம் அப்படியே உங்ககிட்ட நான் வந்து அப்படியே தூரத்தில் நிற்கிற ஜிமினோட ரியாக்ஷனை பார்க்குறாரு. என்ன சொல்கிற வயன்? நிஜமாலே வா? ஆமாடா தயம். அந்த மனுஷன் அப்படி என்ன கண்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் அந்த மோமெண்ட்டில் முழுகி போகலான்னு போது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டு போயிடுவாருடா. எனக்கு கடுப்பு தான் வரும். இப்போ ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொல்கிறேன் பையன்? நிஜமாவா? அண்ணா எனக்கு இப்போ அப்படி தெரியலையே. ஜிமினோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதான் டிஃப்ரெண்ட் அது இதுன்னு தெரியும். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? என்னது வயன்? பரவாயில்ல, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, பண்ணிட்டு போகிறேன். தயாம் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? விட்டு தொலை. சரி இப்போ வா வயன். நான் கேஷுவலாக உன்னோட ஒரு முடி அப்படி உன்னோட காதோரத்தில் சரி வைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். ஜிமினோட ரியாக்ஷனை பார்ப்போமா? என்னமோ சொல்கிற. சரி அப்படின்ட்டு எப்போ தயம் அப்படி கேஷுவலாக அப்படி உங்கள் கிட்ட நகர்ந்து வந்து உங்களோட ஒரு ஹேர் ஸ்டாண்ட் அப்படி நின்றுட்டு இருக்கும் ஃபார் ஹெட் மினுக்கு. ஸோ அதை அப்படியே டச் பண்ணி அப்படியே கேஷுவலாக உங்களோட காது பின்னாடி அதை டக் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஜிமின் கையில் ஒரு கிளாஸ் இருந்திருக்கும். அப்படியே பட்டிருன்னு அந்த கவுண்டரில் வச்சுட்டு அப்படியே வராரு வேகமாக. இது வரைக்கும் ஜிமின் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கார். ஆனால் இன்னைக்கு இரவு he was so done. வேகமாக மனுஷன் உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி எழுதிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறாரு. யூ barely had time to react. ஸோ இப்போ தயம் அப்படி கவுச்சில் நான் தான் சொன்ன வயன். ஜிமினோட ரியாக்ஷன் வேறு ஏதோ சொல்லுது. ஆல் தி பெஸ்ட். கடவுளே வயனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பா. நம்ம வெளியே பார்ப்போம் அப்படின்ட்டு தயங்கும் அந்த வீட்டை விட்டு வெளியாகிறாரு. அண்ட் எங்கே ஜிமின் வந்த வேகத்தில் அப்படியே ரூம் அவர் விடுறதா இல்லை.
அந்த கிஸ் எப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லாஸ்ட் லாங்காக இருக்கும் போல. இப்போ ஒரு வழியாக ஃபிராரு 2 பேத்துக்குமே பயங்கரமாக மூச்சு அடிக்குது. அப்படியே அவங்க காதுகிட்ட வந்துட்டு யூ லைக் அதுக்கப்புறம் அண்ணனோட ட்ரிக்ஸோட அலப்பறை என்னால் தாங்க முடியாத பையன். ஸோ அப்படியே அவரோட கையை எடுத்துட்டு உங்களோட இடுப்பை பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட அணைச்சிக்கிறாரு. இன்னொரு செகண்டில் அப்படியே உங்களை ஒன்று கூட உங்கள் மேலே படாமல் அவர் ஃபிட்ட வைக்கவே இல்லை. அவர் வைக்கிற ஒவ்வொரு முத்தத்துலையும் அவரோட அதிகாரத்தையும் அண்ட் நிஜமே அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த ஆசையை மட்டும் கலந்து அந்த காமமும் அப்படி வெள்ளமா பரவ ஆரம்பிக்குது. அவர் மட்டும் இல்ல, அங்க நீங்களும் தான். அப்போ அதே டைம்ல என்ன நினைச்சாருன்னு தெரியல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சுக்கிறீங்க. அப்போ பார்த்தா ஜிமின் உங்களை டைட்டாக அவரோட ஆர்ம்ஸில் உங்களை இறுக்கமாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் 2 பேருமே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளாங்கெட் மேலே தான் உங்களோட 2 பேர்த்தோட பாடியும் கவர் பண்ணியிருக்க. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு அசைவு ஃபீல் பண்ணோன்னு ஜிமின் உங்களை இன்னும் டைட்டாக அவர் பக்கத்து எழுதுக்கிறாரு. அண்ட் அதே டைமில் அப்படியே அவர் ஃபிங்கர்ஸை வச்சு உங்களோட முதுகில் ஒரு லேசி சர்க்கிளை அப்படி ட்ரேஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இப்போ தலையை நிமிர்த்தி ஜிமினை பார்க்குறீங்க. அவர் அப்படி கண்ணை திறந்துட்டாரு. அண்ட் அவரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கண்களில் ஒரு டிஸ்டன்ஸ் தெரியல, பட் அதுக்கு பதில் அது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லவ்விங்காக இருக்கா. அப்படியே நீங்கள் இப்போ ஜிமின்ட்ட நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றீங்க. என்ன அப்படியே அவர் ஸ்மக் பண்ணிக்கிட்டு, ஓ ஸ்வீட் ஹார்ட், நான் உன்னை எப்போ நேசிக்க ஆரம்பிச்சனோ அப்போவே நான் இந்த கேமில் ஜெயிச்சிட்டேன். ஆனால் நான் தான் ஒரு முட்டாள் மாதிரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே கேஸ் பண்ணுறாரு. ஐ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் யூ. ஆனால் அதை அட்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. அதனால தான் உன்னை இக்னோர் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்றாரு. உங்களுக்கு அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும் போது அப்படி உங்க மனசு அப்படி உருக்குது. இந்த பாக் ஜிமின் இப்போ உன்னோட கட்டாயப்படுத்திய புருஷன் கிடையாது. ஆரம்பத்தில் எப்படி இது உன்னோட முடிவு, அதே மாதிரி உன் வாழ்க்கைக்குள்ள உன் முடிவுக்கு ஏற்ற மாதிரி வந்த பாக் ஜிமின் இப்போ நான். You have always been mine, Wayan. அதனால இப்போ நானும் உன்னோட ஆகிட்டேன். நான் உன்னோட வாழ்க்கைதான். என்ன வயன்? நீங்க இப்போ அவரோட வார்த்தை கேட்டு லைட்டா சிரிக்கிறீங்க. அண்ட் அவரோட ஃபேஸ் கிட்ட வந்து அப்படியே அவரோட லிப்ஸ்ல லைட்டா கிஸும் கிடக்குறீங்க. இதை உனக்கு புரிஞ்சுக்க இத்தனை நாள் ஆனிச்சா ஜிமின்? போட பொறுக்கி அப்படியே அந்த சைட் திரும்பிக்கலாம் போகிறீங்க அவருக்கு பேக் ஃபேஸ் பண்ணுறதுக்காக. ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்போ உங்களை திருப்பிட்டு அப்படியே உங்கள் மேலே ரோல் ஆகி இருக்காரு.
ஸோ நீங்கள் கீழே இருக்கீங்க, அவர் உங்கள் மேலே டாப்பில் இருக்காரு. கோச்சுக்காதல பேபி. அதுக்கு என்ன, லெட் மீ மேக் அப் ஃபார் த லாஸ்ட் டைம். நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ண ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் நான் உனக்கு ஒரே கிஃப்டாக கொடுத்துறேன் அப்படின்ட்டு உங்களோட ஃபோர்ஹெட்ல கேஸ் பண்ணிட்டு தினமும் உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஹீட்டடான மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர் தட் டே ஜிமின் இப்போலாம் வயன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த காலத்தில் இருந்த அதே கோல்டான பர்சன் கிடையாது. இப்போ அவர் உங்களோட கணவர், உங்களோட காதலன், உங்களோட எல்லாமேன்னு சொல்லலாம். எப்போல்லாம் நீங்கள் நாட்டி ட்ரிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஜிமினும் உங்கள் கூட சேர்ந்துட்டு அவரும் விளையாட ரொம்பவே ரெடியாக இருப்பார். ஏன்னா இப்போலாம் ஜிமின் வாஸ் த ஒன் டெம்ப்டிங் ஹர். பல மாதங்கள் கழிச்சு உங்களோட 2 பேர்த்தோட பேரண்ட்ஸும் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உண்மையான அன்பும் காதலும் தெரிய ஆரம்பித்ததுன்னு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேர்த்தோட பேரண்ட்ஸும் இப்போ அவங்களோட பிள்ளைங்க உண்மையிலே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமும் பட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி சரியாக ஒரு 1 இயர் ஆகுது. சடன்லி ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. உங்கள் பாடி அப்படி அடிக்கடி டயர்ட் ஆகிறது, அடிக்கடி மயக்காவது அண்ட் ரொம்ப சீக்கிரமாக எமோஷனல் ஆகிறது. ஸோ என்ன காரணமாக இருக்கும், உங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு நாள் காலையில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க அண்ட் இப்போது அதில் 2 பிங்க் லைன்ஸ் பார்த்தோன்னே அப்படியே உங்கள் கண்ணில் அப்படி பெருசாக விரியுது. ஹார்ட் பீட் வேறு ரொம்பவே வேகமாக அடிக்குது. சந்தோஷத்தில் அப்படி கதைக்கிறீங்க. அப்படியே உங்களோட வயிறு மேலே வச்சு அந்த கையை வச்சு அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஹலோ பேபி, வெல்கம் டு த வேர்ல்ட் அப்படின்ட்டு ரொம்பவே அந்த மூமெண்ட்டை அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஜிமின்கிட்ட எப்படியாச்சும் இதை சொல்லணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜிமின் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. ரொம்ப டயர்டாகவே இருக்காரு. பட் உங்களை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அண்ட் அவர் உள்ளே வந்தோடனே கரெக்டாக அவர் கையில் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறீங்க. என்னது இது வயன்? அப்படி அவரோட ஐப்ரோஸை தூக்கிக்கிட்டு கேட்குறாரு. திறந்து பாருங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்கு. அண்ட் அதே டைமில் உங்களால் அது சிரிப்பாக அடக்கவே முடியல. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக ஜிமின் அதை திறக்கிறாரு. பார்த்தா உள்ள 2 சின்ன பேபி சாக்ஸ் இருக்கு. அண்ட் நீங்கள் மார்னிங் எடுத்த இந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் இருக்கு அதுக்குள்ளே. ஜிமினுக்கு அதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்காக நிற்கிறாரு. பட் அப்புறம் தான் அவருக்கு புரிய வருது. ஸோ அது புரிய வந்தோன்னா அப்படியே ஒரு கண்ணால் பெருசாக விரியுது. வெயிட், ஐயோ அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படி தலையை ஆட்டுறீங்க. ஆமாம் ஜிமின், நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம். ஸோ அந்த செகண்டில் அவரால் எப்படி அந்த மூமெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேனே தெரியல. அப்படி பேச்சு மூச்சு எதுவுமே இல்லாமல் அப்படி சிலையாட்ட நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ கையில் வச்சிருந்த அந்த பாக்ஸை அப்படியே கீழே போட்டு அப்படியே உங்களை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. மனுஷனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சிரிப்பு வருது. அப்போ அப்படியே உங்கள் காதில் வந்து விஸ்பர் பண்ணுறாரு. This is the happiest day of my life. Thank you, Ryan. Thank you. அப்படி அவங்களோட ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அண்ட் அப்படி இப்போ அவங்களோட வேலிக்கு இறங்கி வர்றாரு. அப்படியே அவரோட காதை உங்கள் வயிற்று மேலே வச்சுட்டு கேட்குற மாதிரி இருக்காரு. ஹலோ மை லிட்டில் ஒன் அப்படி ஃபேஸ்பா பண்ணுறாரு. அப்பா, நீ வெளியே வரத்துக்கு முன்னுக்கே உனக்கு காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா என்னோட தங்கமே அப்படின்ட்டு இப்போ அவங்களோட வயிறு மேலேயும் ஒரு கிஸ் கொடுக்குறாரு பாப்பாக்கு. உங்களுக்கு அவரோட ரியாக்ஷனை பார்த்தா அப்படி ஆனந்த கண்ணீர் வருது. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட முடியை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட பொறுக்கிக்கு என்னோட பொறுக்கி பறக்க போகுது. ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ ஸோ மச். I love you too, Jimin. I love you too.
அப்படின்ட்டு 2 பேரும் அந்த மூமெண்ட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. அவளை தாண்டா பொறுக்கி ஜிமின் 1 ஷாட்க்கு ஒரு அண்ட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும் நம்புற சிங்கோஸ். ஹோப் யூ லைக் இட். அண்ட் யாரெல்லாம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் அடுத்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியல. ஸோ நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் எனக்காக என் கூட இது வரைக்கும் இருந்த உங்கள் எல்லாத்துக்குமே ஐ ரியலி லவ் யூ கைஸ். அதனால் உங்களுக்காக எப்படியாச்சும் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன், உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். ஸோ எனக்காக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்காக நான் கண்டிப்பாக இருக்கிறேன். சரி சிங்கர்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய் சிங்கர்ஸ். சராங்கே அன்யாங்.